அனைத்து தமிழ் நேயர்களையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் செய்து பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். சோகஸ்மெலி ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு ஒரு விசையே ஃபோர்ஸ் செயலில் ஈடுபடுத்தும் போது அதே அளவிலான ஆனால் எதிர் திசையில் ஒரு விசை மறுமொழியாக ரியாக்ஷன் தோன்றும். எளிமையாகச் சொன்னால் ஒவ்வொரு செயலும் சமமான மற்றும் எதிர் திசையான எதிர் செயலை உடையது. உதாரணம், நாம் ஒரு சுவரை தள்ளினால் நாம் சுவருக்கு ஒரு விசை கொடுக்கிறோம், ஆக்ஷன். அதே நேரத்தில் சுவரும் நம்மை எதிர் திசையில் தள்ளும், ரியாக்ஷன். அதனால்தான் நாம் பின்னள்ளப்பட்ட உணர்வு பெறுகிறோம். மற்றொரு உதாரணம், நாம் தரையில் நடக்கும்போது நாம் தரையை பின்னால் தள்ளுகிறோம். தரையும் நம்மை முன்னால் தள்ளுகிறது. இதனால்தான் நாம் முன்னே செல்ல முடிகிறது. இதுதான் நியூட்டனின் மூன்றாவது விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான மற்றும் எதிர் திசையில் ஒரு எதிர்வினை உண்டு. நியூட்டனின் மூன்றாவது விதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிரெதிர்வினை உண்டு. தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும், கருத்து தெரிவிக்கவும், சந்தா எடுக்கவும், புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்.